சோதரிகிறோமே 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 சோதரிகிறோங்க தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிகிறோமே 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 சோதரிகிறோங்க தாவே. நேற்றும் இன்றும் என்றும் ஆராத நேசரே உம்மை துதிக்கிறோங்க தாவே. உம்மை சோதரிகிறோமப்பா. இந்த காலை வேளையிலே கத்தாவே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிகிறோம் உம்மை சோதரிகிறோம் உம்மை சோதரிகிறோம் கத்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்ணடைவான்னு சொன்னீங்களே கத்தாவே. அதிகாலையில் ஆண்டு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிகிறோமப்பா. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தரவு கொடுப்பேன். நீ அறியாது உனக்கு கெட்டாதவன பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்னு சின்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிகிறோம் உம்மை சோதரிகிறோம் உம்மை சோதரிகிறோம் உம்மை சோதரிகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே. அதற்காக உமக்கு கொடானகுடி சோதரங்கத்தாவே உம்மை சோதரிக்கிறோமப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபகத்தாவே. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய உச்சந்தலம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறோம் மெய் சோதரிக்கிறோம் மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை நோக்கி கூப்பிடுகிறது கத்தாவே. என் தேவன் தாமே நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாய்ந்து எங்களை வளர்த்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இந்த நாளில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நீர் எங்களோடு துணையாயிருந்து எங்களை வளர்த்தோனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. துதிகளுக்கு மத்தியில் வாசைகிற தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உம்மை கொடானகுடி சோதரம் கத்தாவே. ஆண்டவரே, இனிமேலும் நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே இந்த உலகத்தார் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை இந்த வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே, உம்மால் எல்லாம் ஆகும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிடும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 கத்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய கரங்களை நீர் பிடித்து கத்தாவே எங்கள் ஜீவனுள்ளவரை நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒருபோதும் விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி, விசனப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி என் தேவன் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலண்டுன்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளுடைய கத்தாவே ஆண்டவரே, ஜெப வேளையிலே கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, பாடலை பாடும்போது கத்தாவே அந்த பாடல் மூலியமாக ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. பாடல் வேளையிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பிரசங்க வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம்
பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்களை முற்றிலுமாக அகற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே எல்லா நோய்களையும் முற்றிலுமாக குணமாக்குங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. எந்த விதமான பலவீனங்களோ சோர்வுகளோ நோய் நொடிகளோ ஆண்டவரே நீரே அணுகாதபடி என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் புது பலனை கொடுங்க, உற்சாகமான ஆவியை கொடுங்க, தீர்க்காயசை கொடுங்க. பலவீனங்கள் அணுகாதபடி, சோர்வுகள் அணுகாதபடி, நோய் நொடிகள் அணுகாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எப்படி வனாந்தரத்தில் ஆண்டவரை பாதுகாத்து நீர் வழிநடத்தினீரோ ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே கொடானவருடைய சோதரம் கத்தாவே. அதுபோல கத்தாவே ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியும் செம்மையுமாய் நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக உமக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எந்த ஒரு சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே நாங்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக உம்மிடத்தில் கேட்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே, உம்மால் எல்லாம் ஆகும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களோடு இருக்க எழுந்தவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கீங்க கத்தாவே. அதற்காக உமக்கு கொடானவருடைய சோதரம் கத்தாவே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே கண்ணின் மணியை போல இம்மட்டும் பாதுகாத்து நல்ல உணவு கொடுத்தீங்க, உறவிடம் கொடுத்தீங்க, ஆண்டவரே சுகம் கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, போகும்போது வரும்போதும் பாதுகாப்பு கொடுத்தீங்க. அதற்காக நன்றி உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஊழியங்கள் கத்தாவே இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே நீ செல்ல நீர் உதவி செய்து வருகிற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே இதை பார்த்து கத்தாவே ஆண்டவரே பிரஜாதி மக்களும் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர்கள் மனம் திரும்பி உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறோமப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா. சோதரங்கத்தாவே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலும் நீ தங்கும் ஆலயமாய் மாற்றுங்க. நீர் வாசையும் ஆலயமாய் நீர் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே தேவதாஸ் பிரதருக்காக முடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை முற்றிலுமாக அகற்றி போடுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புது பலனை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் பூர்ண சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் கத்தாவே. ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த உலக மக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நீர் அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நீர் செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அவருக்கு அற்புதத்தை நீர் செய்ய போற கிருபைக்கான நன்றி உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் எங்களுடைய மத்தியிலிருந்து நீ எங்களுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற கிருபைக்கான நன்றி உம்மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. சர்வ வல்லமையில தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் கத்தாவே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியா நிற்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்றைய தினத்திலே கத்தாவே ஆண்டவரே வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. செய்தி வேளையிலே கத்தாவே உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த நாளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே.
என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. அன்று எங்களுடைய சிந்தையின்படியோ எங்களுடைய விருப்பத்தின்படி இல்லை கத்தாவே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வாஞ்சியின்படி எங்களை நடத்துங்க கத்தாவே. அன்றே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. அன்றைய இந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கத்தாவே, அன்றைய செல்போனுக்கு அடிமையாகாதபடி கத்தாவே என் தேவனீர் பாதுகாக்க விடமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய அந்த அடிமைத்தன கட்டுகளிலிருந்து நீர் அவர்களை தூக்கி எடுக்க விடமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. யார் யாரெல்லாம் கத்தாவே இந்த செல்போன் அடிமைத்தனப்பட்டிருக்கிறார்களோ அன்றைய அவர்கள் அன்றைய செல்போன் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய், உம்முடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா. இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே. இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவனே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்க கத்தாவே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே புது பலனை கொடுங்க, உற்சாகமான ஆவியை கொடுங்க கத்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நீராருன்னு எங்களை வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உதடுகளின் பலியை செலுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே நோக்கி கெஞ்சி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்களை விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களிடத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் கத்தாவே, ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் இருந்துச்சுன்னா அதைகளை தயவு செய்து ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்து கத்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு தடையாய் இருக்காதபடி ஆண்டவரே இந்த தேவன் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யுங்க, இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு வேலையிலும் கத்தாவே என் தேவனே நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமே நடத்துங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஊழியங்கள் கத்தாவே இன்னும் ஆண்டவரே வல்லமையாய் செயல்பட நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. நீரே எங்களை ஆளுகை செய்யும் வழிநடத்தும். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:10 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை எனக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும்
பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். 1 யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடும் ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனியதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்கள் உங்களோட சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு, ஞானவான்களின் உதர்களோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதிர்களை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியீனத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதும் உண்டு. தரித்திரன் தனக்கடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்,
தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை இரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியுனத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. சேர்ந்து வாசிப்போம். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும், அவனுடைய கோபமோ எழுச்சி உண்டாக்குகிறவன் மேலிருக்கும். ஆமேன். துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட ராஜா ஆண்டவரே, இசப்பா உம்முடைய சமூகத்திலே தேவரீர் எங்களை நீ தகுதிப்படுத்தி நம்முடைய கிருபைக்கு, உம்முடைய இரக்கத்திற்கு, உம்முடைய தயவிற்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஒரு விசை ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே இசப்பா எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு உம்முடைய ஆலயத்தின் வாசற்படிகட்டில் நான் நாடுவேன் என்று தாவீது சொன்னதுபடியே ஆண்டவரே, இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே இசப்பா இந்த ஆலயத்தில் நாங்கள் கால் வைக்க ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே இசப்பா முழங்கார் படியிட தேவரின் நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிற தகப்பன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பன் ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. ஒரு விஷயம் மத்தியிலே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரே மனதோடு நாங்கள் உம்மை கூடி உம்மை துதிக்க விண்ணப்பங்களை ஏறெடுக்க வந்திருக்கிற ராஜா. ஒரு விசை எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஒரே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் இதுவும் விருதாவாய் போய்விடக்கூடாதபடிக்கு ராஜா. ஒரு விசை எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவரீர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய எல்லா அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் தயவாய் மன்னித்து ஒரு விஷயங்களை கழுவி நீர் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் விருதாவாய் போய்விடக்கூடாது ராஜா. நாங்கள் ஏறெடுக்கிற துதிபலிகள், ஸ்தோத்திர பலிகள் விருதாவாய் போய்விடக்கூடாது தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. நாங்கள் சாஷ்டாங்கமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக ராஜா. எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக நம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வாளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் மெய்யான தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜாண்டவரை. ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிற எங்கள் மெய்யான தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ராஜா ஆண்டவரே, உம்மை நோக்கி நீர் பார்க்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, யாருக்கும் கிடைக்காத அந்த இசப்பா அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த கிருபை எங்களுக்கு அருளி இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. இதோ தாவீதின் சந்ததியின் மேல் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஆண்டவரே இசப்பா கிருபையின் ஆவியை மூற்றுவேன் என்று சொன்னீர ராஜா ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியை எங்கள் சபையிலே நீர் ஊற்றும்படியாக பிக்கிறவரே. நாங்கள் விண்ணப்பங்கள் விண்ணப்பம் ஏறெடுக்காமல் இருப்பது பாவம் என்று நாங்கள் பார்க்கிற ராஜாண்டவரே. நாங்கள் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பங்களை ஏற்க தேவரீர் ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை தருவீராக ராஜாண்டவரே இசப்பா. நீர் ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து ராஜா உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜாண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்
செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுள்ளோம். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி எல்லாவற்றிலும் எங்களை காத்து எங்கள் பிராணனை காத்திரலும் என்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா பயத்தையும் நீக்கி தேவரீர் எங்களை ஒரு வீச நீர் காத்திரலும்படியாக செபிக்கிறத ஆண்டவரே எங்களுக்கு இறங்குவீராக, எங்களுக்கு மனம் இறங்குவீராக ராஜா. உள்ளத்தின் ஆழத்தினால் செபிக்கிற மனம் இறங்குவீராக ராஜா, மனம் இறங்குவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே சேப்பு நம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி நான் செப்பிக்கிறாரா சொன்னவரே. ஏசப்பா நாங்கள் ஒரு சில விண்ணப்பங்கள் ஏறெடுக்க போகிறோம் தகப்பனவரே. அதற்கு தேவரீர் ஆண்டவரே நீர் ஆம் என்றும் நீர் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுப்பீர் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசித்து செப்பிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா முதலாவதாக ராஜா ஆண்டவரே எங்கள் தலைமை சபை ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே மகனே ஆண்டவரே எல்லா பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் உடைய பலத்தால் இடைக்கட்டி மகனை ஆண்டவரை இன்னும் நான் தாங்கி தப்புவித்து வருகிற உடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ராஜா ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு மகனை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருவையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி எரித்து செபிக்கிறோம் தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த ஒரு பலவீனம் மகனை ஆண்டவரை தொடாதபடிக்கு எல்லா பலவீனத்தையும் நீர் எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம் ராஜா ஆண்டவரை. நீர் சொல்லியிருக்கிற எல்லா பலவீனத்தின் மத்தியில் என் பலன் ஆண்டவரே பூரணமாய் விளங்குகின்ற வார்த்தையின்படியே மகனுக்கு ஆண்டவரே உம்முடைய பலன் ஆண்டவரே பரிபூர்ணமாய் விளங்குபடியாய் செபிக்கிறோம் அப்பனை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே பாஸ்டர் ஜிம்ஸ் பாஸ்டர் ஜேசன் அவர்களை கர்த்தரால் ஒப்புக் கொடுக்கிறாராச்சு ஆண்டவரே. தஞ்சை ஊழியங்கள் பழுகி பெருகும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறாராச்சு ஆண்டவரே. இசப்பா உம்முடைய ஆசீர்வாதம் அந்த ஊழியத்தின் ஆண்டவரே அந்த ஊழியத்தின் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கிளை சபைகள் எழுங்க அநேக ஆத்துமாக்களை நீர் கொள்ளை பொருளாக தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே தலைமை பதவியில் ஐயாவை கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். அந்தோனி ஐயாவை கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்குற ராஜா ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதுகிற ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றிலும் எங்களுக்காக ஆண்டவரே ஏசப்பா விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு போதுகரை கொடுத்திருக்கிற ராஜா ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே திறப்பில் நின்று ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்காக மன்றாடுகிற ஒருவரை கொடுத்திருக்கிறீரே ராஜா. அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவரே ஏசப்பா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்போ நாங்கள் ஃபோன் பண்ணாலும் ஆண்டவரே அதை அட்டன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்காக ஆறுதல் சொல்லி ஆலோசனை சொல்லி ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகரை கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் அப்பனை. ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிற ராஜா ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் ராஜா ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே நீ நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து ராஜா ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் உடைய கரம் கூட இருக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே இசப்பா பாஸ்டர் சாம் அவர்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே இசப்பா எங்கள் போதகரும் பாஸ்டர் சாம் அவர்களும் பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவரே வாகனத்திலே முன்னும் பின்னும் முடி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ராஜா ஆண்டவரே. இசப்பா பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே அந்த வாகனத்தின் மேல ராஜா ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே ஓட்டுகிறவர் மேலும் இருக்கும்படியா செபிக்கிறது ஆண்டவரே. நீ ஆண்டவரை போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் ராஜா. அவர்கள் ஊழியத்திற்கு போக்கில் ஆண்டவரே வரும்போது ராஜா உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே இசப்பா எங்கெல்லாம் மீட்டிங் நடக்கிறதோ எங்கெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாத கூட்டங்கள் நடக்கிறதோ சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறதோ இசப்பா அந்த எல்லா கூட்டங்களில் ராஜா ஆண்டவர் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை இவர்கள் மூலமாய் ஆண்டவர் எங்கள் போதகர் மூலமாய் நீர் எழுப்பி தரும்படியாக செபிக்கிற ராஜா. அநேக ஆயிரங்களுக்கு இவர்கள் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறதா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அங்கு வந்த மக்கள் நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள ஆண்டவரே இசப்பா மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவரை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜா ஆண்டவரே நேற்று நடந்த ஆண்டவரே இசப்பா அந்த அக்கினிரத உபாச கொடுத்தே நீர் ஆண்டவரே அபரிவிதமாக அதிசயவிதமாக நீர் பொறுப்படுத்திக் கொண்டு ராஜா ஆண்டவரே இன்றைக்கு நடக்கிற இந்த 2வது நாள் கூட்டத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த 2வது நாள் கூட்டத்தை தேவரீர் ஆண்டவரே இசப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே. இசப்பா எங்களால் எங்களால் ஒன்றும் முடியாது ராஜா ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் முடியாத தகப்பன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையில் என்றால் உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு எங்களுக்கு இல்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாத தகப்பன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இருந்த ஆண்டவரே
ஆண்டவரே அந்த கூட்டத்தை நீர் விசேஷ விதமாக நீர் நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டில் நாங்கள் பார்த்த ராஜ் ஆண்டவரே தேவதூதர்கள் ஆண்டவரே இசப்பா வந்து ஆராதித்தது நாங்கள் எங்கள் கண்கள் கண்டது ராஜ் ஆண்டவரே. இந்த நாளில் ராஜ் ஆண்டவரே சபையின் நடுவில் ராஜ் ஆண்டவரே நீர் உலாவ வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு நோக்கி பார்க்கிறோம் தேவரீர் ஆண்டவரே இசப்பா அந்த அக்கனிரத பாஸ் கூட நடக்கிற இடத்துல தேவரி நீர் உலாவுகிறதே ஆண்டவரே. ஒவ்வொரு கண்களும் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரே இசப்பா நீர் திறந்து உங்களை பார்க்க தேவரி கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. அந்த கூட்டத்தில் ஆண்டவர் இந்த 2வது நாள் கூட்டத்தில் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே இசப்பா நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை எங்கள் கொள்ளை பொருளாக தந்து அநேக ஆத்துமா அறுவடை நாங்கள் அந்த பட்டணத்தில் நாங்கள் செய்ய தேவரீர் ஆண்டவரே எங்களை இன்னும் எங்களை ஸ்திரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறவரே. எல்லா சுகவனத்தையும் எடுத்துப்படுங்க ராஜா, எல்லா பலவீனத்தையும் எடுத்துப்படுங்க ராஜா ஆண்டவரே இசப்பா. அவர்கள் டிராவல் பண்ணும்போது ராஜா அவங்க போக்கிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். வரத்திலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியரும் விசேஷ விதமாய் ஆண்டவரே நீர் அமர் விதமாய் ஆண்டவரே நீர் எடுத்து ஒவ்வொரு ஊழியரை நீர் அபிஷேகத்தை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷ மிதமாக ராஜு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் சபையில் நாங்கள் ஆண்டவரே அநேக பிரயாசங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிற தகப்பண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவரி நீர் அங்கீகரித்து வருகிறீர் ராஜு ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ராஜா அந்த லிஃப்ட் பொருத்தப்பட வேண்டிய காரியங்களை நாங்கள் நம்முடைய கர்த்தனால் ஒப்புக் கொடுக்கிற தகப்பண்டவரே. அநேக தேவைகள் உண்டு ராஜு ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் போய் சொல்வோம் தகப்பனே, நாங்கள் யாரிடம் போய் சொல்வோம் ஆண்டவரே ஏசப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலவா உண்டு என்ற வார்த்தையின்படி ராஜு ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிற தகப்பனே. உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிற ராஜு ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறா சொன்னவரே. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன்றா சொன்னவரே. இயேசுவின் நாமத்திற்காக நாங்கள் வைராக்கியமாய் நின்று இயேசுவின் நாமத்திற்காக ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் நின்று ராஜ் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே இசப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தைரியமாய் கூறிக்கொண்டிருக்கிற ராஜ் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இந்த சபையில் ராஜ் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் தேவரின் ஆண்டவரின் பதிலை கொடுக்க போகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த லிஃப்ட் காரியங்கள் அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. அநேக பொருளாதார தேவைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க போகிற உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தேவையான அப்ரூவல் கிடைக்க அதிகாரிகளுடைய கண்களிலே நீ தயவு கிடைக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட்டிய சீக்கிரத்திலே அந்த வேலையை நாங்கள் ஆரம்பித்து ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஏற்ற காலத்திலே துரிதமாய் அதை நாங்கள் முடிக்க தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற உம்முடைய கிருபைக்கு உம்முடைய தயவிற்கு உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் விசேஷ விதமாக இந்த நாளில் கூட நடக்கிற ஜெபக்குழுக்களை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபக்குழுக்களையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா அந்த ஜெபக்குழுக்கள் ராஜா தடையின்றி நடக்க ஆண்டவரே ஜெபக்குழுக்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எடுத்து போட்டும்படியாக ஜெபிக்கிறது ஆண்டவரே. எந்த ஒரு ஜெபக்குழு ஆண்டவரே தடையின்றி நடக்க ஆண்டவரே இசப்பா அதற்காக ஆண்டவரே திறந்து கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறதா சொன்னவரே. அல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு ஆழமை துதிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஜெபக்குழு நடைபெறும் போது அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் உற்சாகமாய் கலந்து கொண்டு உம்மை உண்மையாய் தொழுது கொள்ள தேவரீர் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறதா சொன்னவரே. ஜெபக்குழுக்கள் ஜெபிக்கப்படும் போது ஜெபங்களுக்கு பலனாக ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆண்டவரே நல்ல சாட்சிகளை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு சாட்சியுடைய மகிமைக்கென்று சொல்லப்படுகிறது ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு ஜீவனுள்ள சாட்சிகளுக்கு நம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்குழுக்களை ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவரின் பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. நீ முற்றிலுமாக பதிலை கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசம் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசனம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அந்நியரை உபசரிக்கிற ஒழித்து நாங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறா சொன்னவரே. நாங்கள் ஆண்டவரை இசப்பா ஏறெடுக்கிற எல்லா பிரயாசங்களும் விருதாவாய் போய்விடக்கூடாது தகப்பனே. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை இந்த ஒழித்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறா சொன்னவரே. இந்த அந்நியரை உபசரிக்கிற ஒழித்தில் ராஜா உம்முடைய ஆண்டவரை உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரை கொடுக்கிற உள்ளத்தை எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. அநேக ஆண்டவரை பொருளாதார தேவைகள் இருந்தாலும் தேவர் எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் சந்தித்து வருகிற உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மக்களையும்
தேவரீர் ஆண்டவரே இயேசப்பா நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் ஒரு விசை தொடுவீராக, உம்முடைய கரத்தினால் அவர்களை ஒரு விசை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவர்களுக்கு ஆறுதலும் நீரே அவர்களுக்கு தேர்தலுமாய் இருந்து ராஜா ஆண்டவரே இயேசப்பா அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு இருந்து நீர் வழிநடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ராஜா ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே நீர் அன்புள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே மிகுந்த அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே நாளைக்கு ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் 78வது ஆண்டவர் அந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற தகப்பனே. தேவரீர் எங்கள் இந்திய தேசத்தை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு ராஜா நாளைக்கு நடக்க இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை இயேசப்பா விழா நிகழ்ச்சிகளிலும் தேவரீர் எந்த ஒரு ஆண்டவரை அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவரை எங்கள் தேசத்தை ஆண்டவர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறத ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் உம்முடைய கரத்தின் கிரியைகள் இருக்கிறது ராஜா ஆண்டவரே இயேசப்பா. நீர் ஆண்டவர் எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரை. டெல்லியில் நடக்கிற அந்த ஆண்டவரே அந்த விழாவிலும் சரி ராஜா, ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிற அந்த சுதந்திர விழாவிலும் ராஜா ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே தேவரீர் நீர் அந்த இயேசப்பா எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசப்பா. தேவையில்லாத ஆண்டவர் அநீத சக்திகளை நீர் ஆண்டவரை நீர் எரித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உலகத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற நம்முடைய கிருபைக்கு தெய்வருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசப்பா. இந்த நாளில் கூட ராஜா நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் நீர் பதில் கொடுத்தீர் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீ விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிற நம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நாங்கள் தாழ்த்துகிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, இந்த நாளுக்குரிய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையை நினைத்து கர்த்தரை துதித்து போற்றி ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஏசையா இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம்
ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை பாடி மகிமைப்படுத்தினோம். ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். கர்த்தர் கிருபையாய் நம்முடைய சத்தத்தை கேட்டார். விசேஷமாக இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அக்கினிரத அபிஷேக கூட்டம் பெங்களூரில் இன்றைக்கு 2வது நாள். கர்த்தர் கிருபையாய் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் சென்னை பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் துரைராஜ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். முடித்து 2வது நாள் கிண்ணத அபிஷேக கூட்டத்தில் உபவாச கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம். நம்முடைய போதகர் ஐயா நேற்றைய தினத்தில் அங்கு மாலை கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காய் காலை ஜெபம் முடிஞ்சோடனே இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுடைய பிரயாணத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு நாங்கள் பிரயாணப்பட இருக்கிறோம். எங்களுக்காகவும் பிரயாணங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் கிருபையாக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வர கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பெங்களூரில் அக்கினிரத அபிஷேக கூட்டம் 2வது நாள். ஆமேன். கூட்டங்களுக்கு அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் முதல் நாள் கூட்டங்களை அபரிதமாக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. காலையிலே கர்த்தரை துதிப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காலையிலே கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்ல தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே துதி என்பது கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலே துதி என்பது எப்போதுமே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. துதி என்பது ஒரு பெரிய ஆயுதம் என்று அடிக்கடி நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. துதி சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம். ஆமென். அல்லேலூயா. துதியினால் ஜெயம் பெற்றவர்கள் ஏராளம் பேர். ஆமென். அல்லேலூயா. துதியினால் ஜெயம் பெற்றவர் தாவீது. துதியினால் ஜெயம் பெற்றவர்கள் யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களும். இப்படி துதியின் மூலமாக பெரிய ஜெயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தரை அதிகமாய் துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான்.
என்பதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த உண்மை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12வது சங்கீதம் முதல் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் எப்படி இருக்கிறாங்களாம்? குறைந்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, உண்மையுள்ளவர்களை கண்டுபிடிப்பது அதாவது சிரமமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்முடைய இயேசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உண்மையுள்ளவர்கள், ஏன்னா உண்மையாய் நடக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பிரியமா. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலகப் பொருளை குறித்து நமக்கு எப்படி இருக்கணுமா? நான் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதில் உண்மையாக இருக்கணும். ஆமென். பொருளில் உண்மையாக இருக்கணும், வேலையில் உண்மையாக இருக்கணும். ஆமென். சின்ன வேலையாக இருந்தாலும் அதை உண்மையாக செய்யணும். ஆமென், அல்லேலூயா. சின்னதில் உண்மையாக இருந்தால் பெரிய பொறுப்பை கர்த்தர் தருவார். நாங்கள்லாம் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் வரும்போது, பிரியமானவர்களே, உண்மை பரிசோதிக்கப்படுகிற ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் ஆசீர்வாதம் ஐயாட்ட ஊழிய ட்ரெயினில் இருக்கிறப்போ ஆரம்ப காலத்தில் அவங்க அதாவது நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோன்னு சொல்லி சில பரிசோதனை பண்ணுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதில் நம்ம உண்மையாக இருந்துட்டா அப்புறம் எண்ணாமல் காசை அள்ளி தருவாங்க. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி நாங்கள்லாம் இருந்து அந்த இடத்துல உண்மையாக இருந்தபடினால்தான் இப்படி இந்த இடத்துல இந்த புல்பீட்டில் நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது நம்மளை அநேகத்தின் மேலே என்ன ஆகிறாராம்? அதிகாரி ஆக்குறாராம். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சத்தில் அநீதியாக இருந்தால் அநேகத்திலும் அப்படி தான் இருப்பாங்களாம், அநீதியாக தான் இருப்பாங்களாம். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சத்தில் அநீதினா அநேகத்திலும் அநீதி தான். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா. ஆமென், அல்லேலூயா. ஒரு பானை நிறையா சோறு சமைச்சிருந்தாலும் ஒரு சோறு எடுத்து பதம் பார்த்தா பிரியமாக வெந்துருச்சா வேகலையான்னு அந்த ஒரு சோறை சொல்லி கொடுத்துருமா. ஆமென், அல்லேலூயா. ஒரு சோறு வேகலைன்னா எல்லா சோறுமே வேகலை. ஒன்று வெந்துருச்சுன்னா எல்லாமே என்ன ஆகும்? வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது போல தான். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய உண்மையை பார்க்குறார். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால் அவரை வணங்குகிற நாம எப்படி தான் இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? அதாவது அநீதியான உலக பொருளை குறித்து நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா மெய்யான பொருளை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பாராம். ஆமென், அல்லேலூயா. சின்ன தாவீது தகப்பனுடைய ஆட்டை மேய்க்கும்போது கொஞ்சம் ஆட்டை மேய்க்கிறப்போ உண்மையாக மேய்ச்சார். கர்த்தர் பார்த்தார், இவன் தான் சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு சரியான ஆள் யார் தான்? இந்த தாவீது தான். பிரியமானவர்களை, ஏன்னா ஆட்டுக்காக
தான் ஜீவனே போனாலும் ஆட்டை காக்கணும்னு சொல்லி சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் தப்புவித்த ஒரு மனுஷன்தான் யார்? இந்த தாவீது. ஆகவே இவனுடைய கையில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தா இந்த தேசத்தின் ஜனங்களை அவன் உண்மையாக பாதுகாப்பான், உண்மையாக ஆட்சி செய்வான்னு சொல்லி கர்த்தர் தேசத்தை சவுல் ராஜாவுடைய கையிலிருந்து பிடுங்கி தாவீது கையில் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சவுல் உண்மையாக இல்லாதனால அதை தாவீது கையில் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இந்த கால வேளையில் பிரியமானவர்களை நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் உண்மையாக இருக்கிறோமா? நம் பொறுப்பில் உண்மையாக இருக்கிறோமா? வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் உண்மையாக இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. மனைவிக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் கணவருக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை கொடுக்குறாங்களே அவங்களுக்கு உண்மையாக வேலை செய்கிறீங்களா? இதையெல்லாம் தேவன் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால் உண்மை என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீதிமொழிகள் 28:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. ஐஸ்வர்யவான ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு என்ன செய்ய மாட்டானா? அவன் தப்பவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அடுத்தவனை ஏமாற்றி ஆமென் பொய் சொல்லி அப்படி இப்படி நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலாம், சீக்கிரம் வசதியுள்ளவன் ஆயிடலாம், ஐஸ்வர்யவன் ஆயிரலான்னு ரொம்ப தீவிரமாக அப்படி இப்படி ஆமென் செஞ்சாங்கன்னா ஆக்கினைக்கு தப்ப முடியாதான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நபரை ஆசீர்வதிக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், பொறுப்பில் உண்மையாக இருக்கணும், கொடுத்ததில் உண்மையாக இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் அநீதியான உலக பொருளாக இருந்தாலும் உலக வேலையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வேலையாக இருந்தாலும் சரி, ஆமென், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இல்லை கவனிங்க. அதனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தாவீது பக்தன் சொல்கிறாரு, சங்கீதம் வாசிங்க, 51வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படிங்கிறார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு விரும்புகிறாராம்? உண்மை இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது, உண்மை இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது பக்தன் பாவம் செஞ்சிட்டாரு. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவர் பாவத்தை உணர்த்தினப்ப அவர் உடனே பாவ உணர்வடைந்து ராஜாவாக இருந்தாலும் பாவத்தை குறித்து உணர்வடைந்து பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதில் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரியமானவர் 4வது வசனத்தில், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றார், அதுக்கு முந்தின அவசரத்தில் சொல்றார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. பாவம் வந்து செஞ்சதுனால இந்த பாவம் வந்து எப்பவும் முன்ன நிற்கிதான். அவருக்கு முன்னாடி இவர் வேலை செய்ய போனால் பாவம் முன்னே வந்து நிற்கிது. ஆமென், நல்ல ஜெபம் பண்ண போனால் பாவம் முன்னே வந்து நிற்கிது, ஜெபிக்க முடியலை. ஆமென், அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே பிரியமானவர்களே பாவத்தை அறிக்கையிடுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அதாவது உண்மை இருக்கணும், நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்கணுமா, பொய்யா இருக்கக்கூடாது. உள்ள பாவத்தையும் அக்கிரமத்தையும் அழுக்கையும் வச்சுக்கிட்டு
வெளியே அப்படியே உண்மையில் போல் அப்படி நடிக்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்பலை. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ விட்டு விட்டா அதுதான் உண்மை. ஆமென், அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டே நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கேன் தெரியுமா, நான் எதுவுமே பாவமே செய்யலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இருதயமே நம்மளை எப்படி செய்யும், குற்றவாளியாக தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவத்தை மன்னிக்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஆகவே ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்கணும், உண்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், உண்மை உண்மை உண்மை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, உண்மை இல்லை தேவனுடைய ஜனமாய் நாம் இருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 28:1 கூட வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை என்ன செய்வார், மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, உண்மை இல்லவனை எப்படி வைப்பாராம், மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். செவி கொடுக்கிறதுல ஒரு உண்மை, செவி கொடுக்கிறதுல கர்த்தருடைய வார்த்தையை அதாவது கேட்டு அதுக்கு செவி சாய்க்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. செவி கொடுக்கிற காரியத்தில் உண்மை. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற மக்கள் ஏராளம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்தில் வைத்து சிந்தனை பண்ணி ஆமென் அதற்கேற்றபடி தங்களை வாழ்க்கையை அமைத்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் உண்மையுள்ளவர்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் தான் உண்மையுள்ளவர்கள். அதான் சொல்கிறார், பிரியமானவர்களே, உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்படிங்கிறார். உண்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுப்போமானால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். பக்கத்தில் இருக்கிற எல்லாரை விட உன்னையை மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களை, கர்த்தர் அவருடைய ஜனங்களை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களை, ஏன்னா மேன்மை, தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். செவி கொடுக்கிறதுல நாம் எப்படி இருக்க வேண்டும், உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஒவ்வொரு நாளும் கேட்குற தேவனுடைய வார்த்தையை கேட்டு உண்மையாய் செவி கொடுத்து நம்மை வார்த்தைக்கு உன்ன தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மையாக என்ன செய்வார், வைப்பார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பேர் தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 பிரியமானவர்களே அதை உதறி தள்ளி ஆமென் சபை பாஸ்டருக்கு எதிராக பேசி பிரியமானவர்களை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல, உண்மையாய் நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. பவுலப்பன் சொல்லும்போது, நீங்கள் என்னிடத்தில் பிரியமானவர்களை கேட்ட இந்த வசனத்தை தேவ வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மெய்யாகவே அது தேவ வசனம்தான் அப்படின்னு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே பாருங்கள், உண்மையாய் செவி கொடுக்கணும். தேவனுடைய வசனத்தை முன்ன நின்று சொல்கிறாங்கன்னா சும்மா பெரிய நேரம் போகலை அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பிரயோஜனமாகணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிரயோஜனமடைய வேண்டும். இந்த வார்த்தையினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆமென், அல்லேலூயா, பிரியமானவர்களை அதன்படி செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள்தான் யார், உண்மையுள்ளவர்கள். ஆமென். அப்படி உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். மேன்மையாக வைப்பார், பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார், மேன்மையாக அவர் வைப்பார் என்பதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா.
யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சுயமாய் பேசுகிறவன் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆமென். யார் உண்மையுள்ளவன் என்று இங்கே சொல்லுகிறார் பார்த்தீங்களா? சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். ஆமென். அல்லேலூயா. பிசாசு அவன் பேசும்போது எப்படி பேசுவானா? சொந்தத்தில் எடுத்து பேசுவானா, சுயமாக பேசுவானா. ஆமென். அல்லேலூயா. இங்கே முன்ன நின்று தேவனுடைய வசனத்தை கொடுக்குறப்ப சுய வார்த்தைகளை சொல்லக்கூடாது, நம்ம வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆமென். நம்மளை மேன்மையாக நினச்சி பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்மளை உயர்த்தக்கூடாது, நான் என்னை உயர்த்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். இந்த சுய மகிமையை தேடுகிறவர்கள் அநேகர். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தங்களை பிரபலப்படுத்தணும், தங்களை பெருசாக்கணும். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அநேகர். அன்றைக்கி சவுல் அதைத்தான் செய்தார். சுய மகிமையை தேடினார், தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையும் தீர்க்கதரிசியையும் முன்னிலைப்படுத்தாமல் தன்னையே முன்னிலைப்படுத்தி தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி இப்படி போய்கிட்டு இருந்ததுனால அவருடைய பிரியமானவர்களை அந்த பொறுப்பிலிருந்து கர்த்தர் அவரை விடுவிச்சிட்டார். அவரால் மேலே வர முடியலை. ஆமென். அல்லேலூயா. இதுபோல் பாருங்கள், சுயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சுயத்தை மேற்கொள்ளணும். வசனம் என்ன சொல்லுகிறது? தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் தான் உண்மையிலவன். நம்மளை அனுப்புகிறாங்களா? அவங்க மகிமையை தேடணும், அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள மேன்மைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகர் ஆசீர்வாதம் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த ஊழியத்துக்கு எங்களை கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இங்கே வந்தோம். ஆமென். அவரை ஒரு வழிகாட்டியாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவரை கொண்டு ஆமென் அல்லேலூயா ரட்சித்து ஊழியக்காரனாக உருவாக்கி வச்சுருக்கிறாருன்னா அனுப்பினாங்கன்னா இப்போ சென்னை பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னா ஆமென் அனுப்பினவருடைய மகிமை என்ன செய்யணும்? தேடணும். அவங்கள பற்றி ஆமென் அல்லேலூயா. பிரியமா நம்மளை பற்றி பேசக்கூடாது, ஒன்று இயேசுப்பா பற்றி பேசணும். முதல்ல கர்த்தரை பற்றி பேசணும். ஆமென். நமக்கு தலைமையாக கொடுக்கப்படுகிற ஊழியக்காரனை குறித்த சாட்சியை சொல்லணும். ஆமென் அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இன்றைக்கி அநேகர் அப்படி இல்லை. சுய மகிமை, சுயம் தன்னை பற்றியே, தனக்கு பின்னாடியே ஒரு கேமரா பிடிச்சி ஒரு பையனை ஒரு ஆளை வந்து அப்படியே வர வச்சு ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கிறதல்ல, அது சுய மகிமை. ஆமென். அனுப்பினவருடைய மகிமை, அவன்தான் உண்மையுள்ளவன். அனுப்பினவருடைய மகிமையை தேடணும், இயேசுப்பாவுடைய மகிமையை தேடணும். அவரால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் இருந்தப்ப தன்னை குறித்து பெருசாக பேசாமல் என் பிதான்னு சொல்லிக்கிட்டே வந்தார். என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் மனுஷனாக இருந்தப்ப ஆமென் அல்லேலூயா. தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக என்ன செய்யலையா? எண்ணாமல். ஆமென் அல்லேலூயா. தேவாதி தேவன் தான். ஆனால் மனித சரீரத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் யாராக இருந்தார்? ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு போதகராக அவர் அங்கே இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த இடத்துல அப்படி இருக்கிறப்ப அவர் பிதாவை குறித்து பெரிதாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென் அல்லேலூயா. ஆகவே தான் அதை வைத்துக்கொண்டு அவர் இயேசு கிறிஸ்து சின்னவர், அவர் பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அது மனித சரீரத்தில் இருந்தபொழுது அப்படி. ஆனால் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இப்போ அவர் மாம்சத்தில் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். ஆகவே அவர் தான் பெரியவர். ஆமென். மறுபடியும் பிதாவின் ஸ்தானத்தில் அவர் போயிட்டார். ஆகவே பிரியமானவர்களே, இருக்கிற வரைக்கும், இந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அனுப்பினவருடைய மகிமை. இன்றைக்கு நாம் பொறுப்பில் இருக்கிறோமா? யார் கீழே இருக்கீங்க? ஆமென். அவங்க மகிமையை தேடணும். ஆமென். எலியேசர் போகிறாரு. பிரியமானவர் எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க அவர் போகும்போது எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே போய் ரெபேக்காளுடைய வீட்டில் சொல்லும்போது பிரியமானவர்களே, அந்த எலியேசர் தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை.
நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, இப்படிங்க அப்படிங்க அப்படியெல்லாம் பேசலை. ஆமேன். அங்கே போய் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அவருக்கு முதிர் வயதிலே ஒரு குமாரன் இருக்கிறான், அவருக்கு இந்த மாதிரி பெண் கொள்ள வந்தேன் அப்படி சொல்லி, அதாவது தன்னுடைய எஜமானை குறித்து பெருமையாக பேசுகிறதை பார்க்கணும். பெருசாக பேசுகிறார். அவர் எலியேசர் தன்னை பற்றி எதுவுமே என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் எஜமானுடைய ஊழியக்காரனாக இருந்து அவர் எஜமானை அங்கே பெரிதாக மதித்து சொல்லுகிறார் பாருங்க. ஏன்னா அவன் தான் உண்மை இல்லவனாக இருந்தான், உண்மை இல்லவன். ஆகவே இப்படிப்பட்ட உண்மை இல்லவர்களாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? இந்த சபையில் இருக்கிறோமா? உண்மை இல்லவர்களாக நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் பொறுப்பில் இருக்கீங்களா? வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. இவன் தான் இப்படிப்பட்ட இருக்கிறவங்க தான் யார்? உண்மை இல்லவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே உண்மையுள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் மேன்மை அடைவார்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தானியேலை குறித்து நம்ம வாசிக்கும் போது, தானியேல் 6வது அதிகாரம் அதில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். ராஜ்யத்தின் விசாரிப்பிலே அவனை குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடியும் ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. இதே தானியேல் அதில் 22வது வசனத்தில் சொல்லும்போது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் தானியேலை கர்த்தர் சிங்க கெபியிலிருந்து தூக்கி எடுத்தார். சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. ஆமென், அல்லேலூயா. செபம் பண்ணுற காரியத்தில் மாத்திரம்தான் அவங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததை ஒழிய மற்றபடி அவனுடைய பொறுப்பில் எதையுமே என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏன்னா உண்மையுள்ளவன். ஆகவே தான் தானியேல் 6வது அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிக்கும் போது தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாகணுமா? பிரியமானவர்களை உண்மையாக இருங்க. ஆமென், அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்க, ஊழியத்தில் உண்மையாக இருங்க, வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருங்க, அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ யார்கிட்ட வேலை செய்கிறீங்களோ உண்மையாக இருங்க. ஆமென், அல்லேலூயா. ஓப்பி அடிக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெயமாக கர்த்தர் மேன்மையாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே பிரியமானவர் நெகேமியா 9:7-8 வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய இருதயத்தை கர்த்தர் உண்மையில்தான் கண்டு கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அவன் இருதயத்தை உண்மையில்தான் கண்டு கர்த்தர் என்ன செய்தார்? பிரியமானவர்களே, கானான் தேசத்தை சொந்தமாக என்ன செஞ்சாராம்? அவன் சந்ததிக்கே கொடுத்தாராம். 7 ஜாதிகளை துரத்தி விட்டு அந்த தேசத்தை சொந்தமாக கொடுத்துட்டார், சுதந்திரமாக கொடுத்துட்டார். ஏன்னா ஆபிரகாமை அழைத்த தேவன் அவன் இருதயத்தை எப்படி பார்த்தாராம்? உண்மையுள்ளதாக கண்டார். அவன் இருதயம் எப்படி இருந்தது? தேவனுக்கு உண்பதாக எப்படி இருந்தது? உண்மையாக இருந்தது. ஆகவே தான் கர்த்தர் ஆபிரகாமை அபரிதமாக என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். உண்மையை பார்க்கிறார். நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசேயை குறித்து வாசிக்கும் போது எபிரேயர் 3:2-5-6 வசனங்களை வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே எப்படி இருந்தான்? உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
ஆமென், அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் சீக்கிரம் வாசிங்க. 19:17 முடிக்க போகிறேன். 19:17 வாசிங்க. லூக்கா 19:17. எஜமான் அவனை நோக்கி, எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது. உத்தம ஊழியக்காரனே, என்ன சொன்னாரு? உத்தம ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியால், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு 10 பட்டணங்களுக்கு நீ எப்படி இரு? அதிகாரியாயிரு என்றான். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, அவன் என்ன செய்தான்? அந்த ராத்தலையை அந்த எஜமான் கொடுத்துட்டு போறார். ஆமென். ஊழியக்காரர்களை அழைத்து என்ன செய்கிறாரு? ஆமென். அவர் பிரயாணமாக போகும்போது, தூர தேசத்துக்கு போகும்போது 10 பேரை அழைச்சி அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்தாராம். திரும்பி வரும் வரைக்கும் இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பிரியமானவர்களே, அப்போ என்ன செய்கிறாரு? திறமையை வாங்கியவங்கள் அவன் வியாபாரம் பண்ணி சம்பவித்தது என்னவென்று அறியும்படி வந்தோடனே கேட்டாராம். அப்போ முந்தினவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது, பிரயாசப்பட்டான். ஆகவே 10 பட்டணங்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? அதிகாரி, அதிகாரி, அதிகாரி. ஆமென், அல்லேலூயா. அடுத்த ஒருத்தன் பெரிய 5 பட்டணங்களுக்கு அதிகாரி. இப்படியெல்லாம் 2வது ஊழியக்காரன். அடுத்த வந்தானா 20ஆம் வசனத்தில் வேறொரு ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருக்கிறேன். அவனு ஒன்றும் சொல்லாமல் சோம்பேறியா அப்படியே வச்சு மறைச்சி அப்படியே ஆமேன் முடிச்சு வச்சு அப்படியே உட்காந்து இருந்திருக்கான். அவன் அப்படியே பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த எஜமான் என்ன சொன்னாராம்? பிரியமானவர்களே, இந்த பாருங்க, 10 ராத்திரி உள்ளவனுக்கு இவன் கையில் இருக்கிற ராத்திரை என்ன செய்யுங்க? ஆமாம், கொடுங்க. ஆமேன். அவனுக்கு 10 ராத்திரி இருக்கிறதேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உண்மை இல்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உண்மை இல்லாதவன்கிட்ட இருக்கிறதையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? எடுத்துக்கொள்வார். யார்கிட்ட உண்மை இல்லையோ இருக்கிறதையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆகவே உண்மை உள்ளவர்களாக இருங்க. 10 பட்டணங்களுக்கு அதிகாரி. ஆமென், அல்லேலூயா. தானியேல் உண்மையாக இருந்ததுனால தான் பெரிய அதிகாரியானார். ஆமென். தாவீது உண்மையாக இருந்ததுனால பெரிய ராஜாவானார். யோசேப்பு உண்மையாக இருந்ததுனால தான் எகிப்து பட்டணத்துக்கு, எகிப்து தேசத்துக்கே அதிகாரி. ஆமென், அல்லேலூயா. ஆகவே உண்மை, ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல 1 தீமோத்தேயு 1:12 உண்மையுள்ளதாக கண்டு தான் அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஏற்படுத்தினாராம். ஆகவே உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்ம எப்போ கொடுப்போம்? வெளிப்படுத்தல் 17:14 சொல்லிருக்கிறபடி அவரோடு இருக்கிறவர்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம்? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். ஏசப்பாவோடு இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் தான் அவரோடு இருப்பாங்க. உண்மையுள்ளவர்கள் தான் அவரோடு இருப்பாங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால், நாம் உண்மையாக இருந்தால் ஏசப்பாவோடு இருப்போம். உண்மையாக இருப்போம். உண்மையாய் ஆமேன் அவரை தொழுது கொள்வோம். உண்மையாய் அவரை பின்பற்றுவோம். உண்மையாய் ஆமேன் அவரை நோக்கி கூப்பிடுவோம். சங்கீதம் 145 சொல்லியிருக்கிறபடி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சைவமாக இருக்கிறாராம். உண்மையாக கூப்பிடுங்க, உண்மையாக செவி கொடுங்க, உண்மையாக வேலையை செய்யுங்க, உண்மையாய் செயல்பட ஒப்பு கொடுங்க. எல்லாம் செபிப்போம். ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குற தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, துதிக்கிறங்க தாவே, இந்த அனுபவத்தை ஏசப்பா எங்களுக்கு நீ தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ராஜா, துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த கால வேளையில் நம்முடைய உண்மையில் அபிஷேகம் இறங்கட்டும். ஏசப்பா, நம்முடைய ஆண்டவரே, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்பட்டுங்க தாவே. துதிக்கிறங்க தாவே. தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருந்து பிள்ளைகள் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ராஜா, சபையில் ஆராதனையில் உண்மையாக இருக்கட்டும். ஆண்டு ஜெபத்தில் உண்மையாக இருக்கட்டும். வசனத்தில் உண்மையாக இருக்கட்டும். ஆண்டவரே, சபையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருக்கட்டும். ஆராதனைக்கு வருகிறதில் உண்மையாக இருக்கட்டும். ஊழியத்தில் உண்மையாக இருக்கட்டும். கொடுக்கப்பட்ட ஆண்டவரை அவர்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கட்டும். குடும்பத்தில் உண்மையாக இருக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உண்மையாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே துதிக்கிறாங்க, அதை பொய் சொல்லாதபடி ஸ்கூல் காலேஜ் போகிற காரியத்தில் உண்மையாக செயல்பட உதவி செய்யும். ஒவ்வொரு காரியங்களும் உண்மையாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். உண்மையில் சந்ததியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். திருச்சி ஊழியங்களை ஆசீர்வதியும் தேவனே. இன்று 2வது நாள் ஆண்டவரே, பெங்களூர் அக்கினது அபிஷேகம் கொடுத்து ஆசீர்வதியும்.
நடத்துகிற பிள்ளைகள், செய்தி கொடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். பரிசுத்தாவின் அக்கினி வல்லமை இறங்கட்டுங்க தாவே துதிக்கிறோம். நாளை தினத்தில் எங்கள் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே சுதந்திர தினம் வர இருக்கிறதப்பா. நாட்டுக்கு பாதுகாப்பை தாரும். சுதந்திர இந்தியாவாக எல்லாரும் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளட்டுங்க தாவே துதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துவீராக ராஜா. எல்லாரையும் தொட்டவர்கள் இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய பிரயாணத்தில் எல்லாம் கரம் கூட இருக்கட்டும். அந்த பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தைத்தார். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கட்டுங்க தாவே. ஆண்டவரை தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். உண்மை இல்லவராக இருக்க உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். தொடர்ந்து நடத்தும். திருச்சி ஆண்டவரே ஊழியக்கார ஐயாவையும் அம்மாவையும் ஆண்டவரே ஏசப்பா பாச சாமி எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா. உடன் மூப்பொருள் விசுவாசிகள் எல்லாரையும் உடன் ஊழியர்கள் எல்லாம் பயன்படுத்தும். இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆசீர்வதி. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். துதி கனமாகி மாயோ மக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மாயோ மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மாயோ மக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மாயோ மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஜெபக்குழு இன்றைக்கு வண்ணாரப்பேட்டையில் ஜஸ்டின் சீலன் அவருடைய வீட்டில் ஜெபக்குழு நடைபெறுகிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வண்ணாரப்பேட்டையில் ஜஸ்டின் சீலன் அவருடைய இல்லத்திலே ஜெபக்குழு நடைபெறுகிறது. மேட்டுப்பட்டியில் கிறிஸ்டி பிரியதர்ஷினி சகோதரி வீட்டில் மேட்டுப்பட்டியில் அங்கு ஜெபக்குழு நடைபெறுகிறது. 2 இடத்துல ஜெபக்குழு நடைபெறுகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். சொன்னபடியாய் இன்றைக்கு 2வது நாள் பெங்களூரில் அக்கினிரத அபிஷேக உபாச கூட்டம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் சொல்லு சொல்லு. இயேசுநாமம், இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு. இயேசுநாமம், இயேசுநாமம், இயேசுநாமம் சொல்லு சொல்லு. இயேசுநாமம், இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு.
அதிசயங்கள் நடந்திடுதே, திரளான அற்புதங்கள் நடந்திடுதே அவன் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அதிசயங்கள் நடந்திடுதே, திரளான அற்புதங்கள் நடந்திடுதே அவன் நாமத்தினாலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல பொல்லாத கிரியைகள் அகன்றோடும். இயேசு நாமம் சொல்ல சொல்ல பொல்லாத கிரியைகள் அகன்றோடும். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுநாமம் 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 சொல்லு சொல்லு, இயேசுநாமம் இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு. இயேசுநாமம் 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 சொல்லு சொல்லு, இயேசுநாமம் இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு.